முதலமைச்சர் சொல்றது நாங்கள் 98 விழுக்காடு நாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர். இவர்களாம் அந்த பொறுப்புக்கு தகுதியானவரா? பொய்ய சொல்றாங்க, மனசாட்சி இல்லையா? ஏன்னா ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யார் வந்தாலும் சரி பரவாயில்லை, யார் சொன்னாலும் சரி பரவாயில்லை, யார் பொய்ய சொன்னாலும் பரவாயில்லை பரவாயில்லை, யார் கொள்ளடிச்சாலும் பரவாயில்லை. தேர்தலுக்கு முன்பு வந்து 1000 2000 கொடுப்பாங்க. இதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தான் நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்க எதிர்காலம் மட்டும் இல்லம்மா, உங்க பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள் எதிர்காலத்தை நான் சொல்றேன். நான் இந்த புத்தகத்துல வெறும் 13% தான் அவங்க வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாங்க. 13% தான் எவ்வளவு தெரியுமா? ஒரு எக்ஸாம் எழுதணும்னா எவ்வளவு பாஸ் மார்க்? 35% வாங்கணும். 35 மார்க் வாங்கணும் 100க்கு. ஆனா திமுக எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கு? வெறும் 13 மார்க் தான் வாங்கியிருக்கு. ஃபெயில் ஆயிடுச்சு திமுக, ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஆட்சிக்கு வர விடுவீங்களா? ஆட்சிக்கு வர தகுதியற்றவர்கள், தகுதியை இழந்து விட்டார்கள். ஃபெயில், வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. ஃபெயில் ஆயிடுச்சு திமுக. பொய்யை சொல்லி பொய்யை சொல்லி பொய்யை சொல்லி பொய்யை மட்டும் தான் நம்பிக்கொண்டிருக்கிறது திமுக.